Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரீசெண்டா நாங்க பத்மநாபபுரம் பேலஸ் போயிருந்தோம். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க பேலஸ்ல என்ன கூட்டமா இருக்குன்னு. நான் பிறந்து வளர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்க ஒரே பேலஸ் தான். ஆசியாவோட மிகப்பெரிய மர அரண்மனைன்னு இதை சொல்லுவாங்க. ஆனால நான் இதுவரை இதை விசிட் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஹாப்பியா இருந்து அதோட எக்ஸைட்மெண்ட் அதிகமா இருந்தது. நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் போனேன்னு, ஆனால் இதுவரை நடக்கல. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் போயிருந்தேன். இந்த ஆட்கள் எல்லாம் எங்கே ஓடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க தான். ஏன்னா நாங்கள் போயிருந்தது ஆஃப்டர்நூன். அடுத்து அந்த டைம் அங்கே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 2 o'clock மேலே தான் அப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க. 1:30 மணிக்கு போல் அங்கே டிக்கெட் கவுண்டருக்குள்ளே அலோவ் பண்ணாங்க. எல்லாருமே வரிசையாக போய் காத்திருந்தாங்க. கியூ பெருசாக இருந்தது. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 5 வயசுலேருந்து 12 வயசு வரை உள்ள இந்தியாவில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு 10 ரூபாயும், ஃபாரினர்ஸ் சில்ட்ரன்ஸுக்கு 100 ருபீஸும், அதே போல் அடல்ட்ஸுக்கு நம்ம இந்தியாவாக இருந்தால் 50 ரூபாயும், ஃபாரினர்ஸ் 500 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் கேமரா வச்சுருந்தா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபோனில் நம்ம ஃபோட்டோ எடுக்கணுனால எக்ஸ்ட்ரா 10 ரூபா டிக்கெட் எடுத்துருக்கணும். மொபைலா இருந்தாலும் சரி, கேமராவா இருந்தாலும் சரி, வீடியோவா எடுக்கணும்னு சொன்னா 250 வாங்குறாங்க. அப்புறம் இந்த நீண்ட கியூ இதுக்கு தான் நிக்குது டிக்கெட் எடுக்கிறதுக்கு. இங்கேருந்து உள்ள போய் அங்கேயும் கொஞ்ச நேரம் கியூல நின்று தான் அப்புறம் தராங்க. யாராவது ஒரு ஆள் நின்னா போதும், சேர்த்து டிக்கெட் எடுத்து வந்துடலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில 9 to 4:30, மண்டே ஹாலிடே. டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் அங்கே போய் இனி உள்ள போய் விசிட் பண்ண வேண்டியதான். இன்னும் ஓப்பன் பண்ணல. 2 o'clock தான் கரெக்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்களும் உள்ள கிளம்பிட்டோம். இதுதான் நுழைவு மண்டபம். இதுக்கு பூமுகம்னு இன்னொரு பேரும் இருக்கு. இங்க இதுல வெளியில இருக்க கதவுல 90 வகை தாமரை பூக்கள் இருந்தது. ஒவ்வொரு பிளேஸையும் எக்ஸ்பிளைன் பண்ண கைட் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த ரூப் எல்லாமே மரத்தால தான் ஆனது. அதுல இருக்க ஒவ்வொரு பூ டிசைன் அதை ஒவ்வொன்றுமே யூனிக்கா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்குன்னு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. 14 மன்னவர்கள் வாழ்ந்தார். எப்படி 400 வருஷம் மன்னனுக்கு கிஃப்ட் கிடைச்ச அந்த பழங்கால பொருட்களை எல்லாம் அழகா ஷோகேஸ்ல வச்சிருந்தாங்க. இதுல இருந்து ஏறும்போது சின்ன படிக்கட்டு பார்க்கறதுக்கு பழைய காலத்துல நம்ம யாரே சின்ன சின்ன வீடு மாதிரி இருந்தது. இதுதான் மீட்டிங் எல்லாம் நடக்கிற இடம். மன்னருக்கு அரசவை கட்டிடம். இது எல்லாமே ஃபுல்லா மரத்தால தான் பண்ணியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண அந்த சேரு அதெல்லாமே இங்க இருக்கு. அப்புறம் சைட்ல ஜன்னல் எல்லாம் வச்சு ஃபுல்லா ஒளியும் சூரிய ஒளியும் காற்று போறால வராங்க. ஒரு இடத்துலயுமே அவங்க லைட் எதுவுமே யூஸ் பண்ணல. சின்ன சின்ன ஒரு அறை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளால பல மூலிகைகள் ஏசி மாதிரி குளுமையா இருக்க பல மூலிகைகள் கொண்டு வைப்பாங்களாம் உள்ள. அப்புறம் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா நம்ம ராஜாக்கள் யூஸ் பண்ணுற அன்னதான கூடம்.
அந்த காலத்துல எல்லாம் வந்து அன்னதானத்துக்குன்னு சிறப்பாக கூட வச்சு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்களாம். இந்த ஒரு அறையில் மட்டுமே 2000 பேருக்கு மேலே உட்காந்து சாப்பிட முடியுமா. இது வந்து 2 ஃப்ளோராக இருக்குது. ஒரு ஃப்ளோர்லேயே வந்து 1000 பேருக்கு மேலே சாப்பிடலாமா. அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள் வந்து தர்மத்தை வந்து உயிரின் மேலாக கருதுனாங்களாம். அதனால தான் இப்படியெல்லாம் அமைச்சிருக்காங்க. செர்ஃபியை பாருங்க, அங்க கிடந்த சேர்ல ராஜா பகவதர் மாதிரி உட்கார்ந்துருக்கா. அப்புறம் இதுவும் வந்து அன்னதான கூடம் தான். இங்க வந்து நிறைய பழைய காலத்து பானைகள் இருந்து இந்த பானைகள்ல தான் வந்து அந்த காலத்துல எல்லாம் ஊறுகாய்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பா வைப்பாங்களாம். அப்புறம் வந்து நிறைய கல் சிற்பங்கள் எல்லாமே பழங்காலத்து சிற்பங்கள் எல்லாம் பொதிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் இதுல நிறைய படைக்கருவிகள் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாங்க. அது எதுவுமே அலோவ் பண்ணல பாக்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து மன்னரின் உப்பரிக மாளிகைன்னு சொல்ற 4 அடுக்கு மாளிகை தான் போறோம். இனி கொகை போலதான் இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. உள்ள எல்லாம் ஃபுல் இருட்டு. நம்ம இனி வந்து அரசனோட படுக்கை அறை பெட்ரூமை தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து அரசனோட கட்டில், அப்புறம் சேரு. இந்த கட்டில் வந்து 64 வகை மூலிகைகளால் செய்யப்பட்டது. பெட்ரூம் அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசனோட அம்மாவும் தங்கச்சியும் மேக்கப் பண்ற மேக்கப் ரூமு. இதுல வந்து பெல்ஜியம் நாட்டில் உள்ள 2 சைடுல 2 கண்ணாடி இருக்கு. அப்புறம் இதுதான் வந்து அரசனோட அம்மாவோட பெட்ரூம். ஒரு பெரிய கட்டில் இருக்கு.
இதுதான் வந்து அவங்களோட டாய்லெட்டு, முன்னால உள்ள பழங்காலத்து டாய்லெட்டு. வித்தியாசமா இருக்குல்ல? அறைய பாத்தீங்களா? 425 வருஷம் ஆன அப்புறம் எவ்வளவு பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குன்னு, அவ்வளவு பளிப்புன்னு இருந்தது. அப்புறம் வந்து இதுதான் வந்து ஆயுதச்சாலை. அரசர்கள் வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து ஆயுதங்களை பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து 2 ஜன்னல்கள் தான் வச்சிருக்காங்க. சின்னதா குறுகலா இருந்த அந்த இடம் பாக்குறதுக்கு. அப்புறம் வந்து ஒரு காவல் கோபுரமே இருக்கு. அதன் வழியா பார்த்தா அங்க நடக்கிற நிகழ்ச்சியில எங்க தெரியும். இந்த இடத்துல தான் பழைய அரண்மனை அலுவலகம் இருந்தது. அப்புறம் இதுதான் வந்து அம்பாரி முகப்பு. திருவிழாக்கள் எல்லாம் வரும்போது அரசன் வந்து தேரோட்டத்தை பார்க்கறதுக்கு, அப்புறம் வந்து சிறப்பு தரிசனத்துக்காக மக்களை வந்து சந்திக்கிற இடம். நவராத்திரி விழாக்கள் எல்லாம் இங்கதான் நடக்கும். இங்க இருந்து பார்க்கும்போது அந்த கோயிலும் தெரியுது. பத்மநாபபுரம் அரண்மனை இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேரள அரசோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. கேரள அரசோட தொல்லியல் துறை தான் இதை வந்து பராமரித்துட்டு வருது. அப்புறம் இதுதான் பாத்தீங்கன்னா இந்திர விலாசம். அரசனை பார்க்க வர வெளிநாட்டு பயணிகள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கான இடம். இந்த டாய்லெட்டை பாத்தீங்கன்னா பின்னால சுவர் எல்லாம் வச்சிருக்கு, அப்படி மறைஞ்சு விழாம இருக்கு. நம்ம இப்போ எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா தெற்கு கொட்டாரம். அதாவது இது வந்து நம்ம தாய் கட்டிடத்து போல பழமையானது. இப்போ அதை வந்து அருங்காட்சியமா வச்சிருக்காங்க. இங்கதான் வந்து அந்த குளம் இருக்குது. ராஜா வந்து குளிக்க வர குளம், நீச்சல் குளம் எல்லாமே இங்கதான் இருக்குது. குளிச்சுட்டு மசாஜ் பண்ணிய இடம் எல்லாமே இங்கதான் இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்துல உள்ள பொருட்கள், ராஜா யூஸ் பண்றது. இதுதான் வந்து மசாஜ் பண்ற இடம், குளிச்சுட்டு மசாஜ் பண்ற இடம். இங்கே வந்து பழமையான பொருட்கள் நிறையவே இருந்தது. ஒரு இடத்துல கூட லைட் போடல, லைட் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சூரிய ஒளி தான். அது உள்ள ரொம்ப இருட்டா இருந்தது. இதெல்லாம் வந்து அரசனை பார்க்க வர அந்த வெளிநாட்டு பயணிகள் வந்து மசாஜ் பண்ணிட்டு அந்த இசை கேட்குற அந்த இடம்.
கண்ணாடி வந்து அவ்வளோ பழமையானது மாதிரி தெரியல. அந்த காலத்தில் யூஸ் பண்ணதா இருக்குமோ என்னதோ தெரியல. அப்புறம் வந்து இந்த பீங்கான் ஜாடிகளும் அப்படிதான். இங்கேயும் வந்து கிச்சன் இருந்தது. நம்ம வந்து முன்னால எல்லாம் உரி யூஸ் பண்ணி வந்து மீன் எல்லாம் வந்து தொங்க விடுவோம்ல, அது மாதிரி அந்த உரி, அஞ்சரை பட்டி, அப்புறம் கிச்சன்ல யூஸ் பண்ண நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து உரல், இதெல்லாமே இங்க தான் இருந்தது. இதுதான் வந்து அந்த குளம். அப்புறம் இதுலயும் வந்து ஒரு குளம் இருந்தது. குளப்புறான்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இங்க உள்ள கிச்சன் ரூம் தான். எப்படின்னா இதா, இது யாரு செஞ்சது? யாரு? எங்க சர்ஃபி வந்து நிறைய நேரமா இந்த இடத்த தான் பார்த்துட்டு இருந்தா. நாடகசாலை, கதகளி நடனம் எல்லாம் ஆடுற இடம். அந்த தரையை பாருங்க என்ன பளிச்சு பளிச்சுன்னு இருக்குன்னு. முகம் பார்த்தா அப்படியே முகம் தெரியும். அந்த தூண்கள் எல்லாமே அதுல கரெக்டா தெரியுது. இந்த தூண்கள் எல்லாமே வந்து கல்லால தான் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு தூண்ல வந்து ஒவ்வொரு வேலைப்பாடு பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது. அப்புறம் அங்க ஒரு கிணறு இருந்து, அதுல கப்பியை பாருங்க. இதான் அந்த காலத்துல நம்ம தண்ணி குறை யூஸ் பண்ற கப்பி. உள்ள எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அப்புறம் வெளியே வந்தோம். வெளியே பாருங்க இப்போவுமே வந்து எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. டிக்கெட் கவுண்டர்லயும் வந்து கூட்டம் இருக்காங்க. இனி வந்து எங்களுக்கு பார்க்க வேண்டியது என்னன்னா, பக்கத்துல வந்து ஒரு கட்டடத்தை வந்து அருங்காட்சியமா எடுத்திருக்காங்க. அந்த கட்டடம் மட்டும் பார்க்கணும். இந்த மியூசியத்துல பாத்தீங்கன்னா பாரம்பரிய பொருட்கள் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து கல்வெட்டுகள் இருக்கு, செப்பு தகடுகள், கல், மர சிற்பங்கள் இருக்கு, நாணயங்கள், படைக்கலன்கள், அப்படி எல்லாமே இந்த இதுக்குள்ளதான் இருக்குது. அவங்க யூஸ் பண்ண பழைய நிறைய திங்ஸ் இதுல இருக்கு. ஆமா.
இடத்துக்கு போயிருக்கேன். இங்கே இந்த இடத்துல எங்கேயோ ஒரு அரசர் இடத்துல இப்படியே ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்க. அங்கே பாம்பு பிடித்தல் நடந்தது. இந்த இடத்துல நான் போயிருக்கேண்ணா. நம்ம இப்போ வந்து அவங்க யூஸ் பண்ணுற படைக்கலன்களை தான் பார்க்க போகிறோம். அப்புறம் அங்கே ஒரு லைப்ரரியும் இருக்குது. நம்ம வந்து ஏதாவது புக்ஸ் ஏதாவது வாங்கினாலும் அங்கேருந்து வாங்கிக்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை தான் பார்க்குறேன். ஓகே பாய், நன்றி.